பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் பேசுங்க. மாண்புமிகு சட்டமன்ற பேரவைத் தலைவர் அவர்களே, உங்கள் மூலமாக அண்ணனுக்கு சொல்கிறேன், அவர் சத்தமாக பேசலாம், சட்டத்தை குறித்து கூட பேசலாம், ஆனால் உண்மைக்கு புறமானதை பேசாமல் கொஞ்சம் உண்மையை பேசினால் நன்றாக இருக்கும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதே சமயம் பேசுகிற பேச்சு என்பது இரண்டு வகையான பேச்சு இருக்கிறது. ஒன்று, கையில் இருக்கிற அந்த குறிப்புகளை எடுத்து அதை வைத்து பேசுவது. இரண்டு, இதயத்திலிருந்து பேசுவது. இந்த இரண்டு வகையான பேச்சுகளையும் இந்த மதிப்பிற்குரிய மாமன்றம் பார்த்திருக்கிறது. மூன்றாவதாக ஒரு பேச்சு இருக்கிறது. அது வாதங்களை எல்லாம் எடுத்து வைத்து ஆக்கப்பூர்வமாக பேசாமல் ஒரு விதண்டாவாதமாக பேசுவது. அண்ணனுடைய பேச்சு என்பது ஆரம்பம் முதலே ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளையோ விமர்சனங்களையோ வைத்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் தான் எங்கள் வெற்றி தலைவர் தமிழக வெற்றி கழகத்தை வளர்த்திருக்கிறார் என்பதை இந்த மாமன்றத்தில் கூறி, அதே சமயம் உண்மைக்கு புறம்பான ஏதேனும் ஒரு செய்தியை அவர் சொல்கிற பொழுது அதை அந்த இடத்திலேயே சுட்டி காட்டுவோம். நீங்கள் சொன்னதை போல எப்போதுமே நாங்கள் உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம் என்பதை மீண்டும் அந்த உறுப்பினர்களுக்கு உங்கள் மூலமாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கேட்டாங்க, இடைநிலை நிதிநிலை அறிக்கை 2026-27 3000 கோடி விஆர்ஜி ராம்ஜி திட்டத்து சென்ற அரசால் ஒதுக்கப்பட்டது. அவர்கள் இத்திட்டத்தை எதிர்க்க என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர், மனிதவளத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் ஆர்டிஐ சம்பந்தமாக ஒரு கேள்வியை எழுப்பினார். அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஆர்டிஐ அவர்கள் தலைமையில் நடந்து கொண்டிருக்கும் மொழியே எக்கச்சக்க பேக்லாக்ஸ் இருந்தது. அதுல நிறைய முரண்பாடுகள் இருந்தது. இது சம்பந்தமாக 21/7/2026 அன்று முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் நடந்த ரிவ்யூ மீட்டிங்ல இது சம்பந்தமாக நாங்கள் ஆலோசனை செய்திருக்கிறோம். அதனால் இப்பொழுது 8/7/2026 அன்று ஒரு குழு அமைக்கப்பட்டு இதன் மூலம் அந்த ஆர்டிஐயை சரி பண்றதுக்கும் அடிஷனலாக இருக்கிற அந்த உறுப்பினர்களை போடுவதற்கும் நாங்கள் உரிய நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அதனால் இந்த முதலமைச்சர் கவனத்திற்கும் இந்த பேரவை வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சில கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. இந்த காலையில் திருக்குறள் நான் படித்தேன், அந்த விளக்கத்தையும் படித்தேன். இப்போ விளக்கத்தை மட்டும் படிச்சிடறேன், அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். உறுப்பினர்கள் சொற்களின் தொகுதியை அறிந்த தூய அறிவாளர்கள் அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, அவையின் தன்மையை அறிந்து தான் சொல்ல போவதையும் நன்றாகவே ஆராய்ந்தே எதனையும் சொல்ல வேண்டும், இதனையும் நான் கருத்தில் கொள்ள வேண்டுகிறேன்.